Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோல 9th standard தமிழ் 2025 half yearly examination உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோடைய மாடல் பேப்பர் தான் பார்க்க போறோம். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அது போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி ஒன்றில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை. ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் விடு தூது டேஷ் எனும் இலக்கிய வகையை சேர்ந்தது. செகண்ட் ஒன் சமணர் படுக்கைகள் சிற்பங்களாக காணப்படும் இடம் டேஷ். தேர்ட் ஒன் தீரா இடும்பை தருவது எது. ஃபோர்த் ஒன் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது. ஃபிஃப்த் ஒன் இரண்டு அடிகள் கொண்டு எதுகையால் தொடங்கப்படும் செய்யுள் எவை. சிக்ஸ்த் ஒன் மல்லல் மூதூர் வயவேந்தே என்பதில் மல்லல் என்பதன் பொருள் எது. செவன்த் ஒன் ஐம்பேருங்குழு எண்பேராயம் சொற்றொடர் உணர்த்தும் இலக்கணம். எய்த் ஒன் முத்தொள்ளாயிரம் எழுதப்பட்டுள்ள பாவகை. நைன்த் ஒன் வற்றல் நின்றான் என்பது டேஷ் ஆகு பெயர். டென்த் ஒன் மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி. 11th ஒன் அடுப்போர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஸோ நெக்ஸ்ட் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளி. பசியும் பிணியும் பகையை நீக்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருகேன். 12th கொஷின் பாருங்க. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் யாது. 13 இப்பாடல் எந்த இலக்கிய வகையை சார்ந்தது. 14th ஒன் எதுகை சொற்களை தேர்ந்தெடுக்க. 15th ஒன் சுரக்க என்பதன் இலக்கண குறிப்பு. நெக்ஸ்ட் பகுதி 2 மதிப்பெண் உங்களுக்கு 18 மதிப்பெண். ஃபர்ஸ்ட் பிரிவு 1ல் 2 மார்க் 4 அட்டன் பண்ணணும். 16th ஒன் விடைக்கேற்ற வினாக்கள் தருக. ஆ இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. ஆ தமிழர் வரலாறு பண்பாட்டு தொன்மை வாய்ந்தது. 17th ஒன் ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக. 18 இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையெனும் 5 எழுதுக. 19 கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தன. 20 பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் இடஞ்சுட்டு பொருள் விளக்கம் தருக. 21 உடைத்து என முடியும் திருக்குறளை எழுதுக. பிரிவு 2ல் 2 மார்க் 5 அட்டன் பண்ணணும். மொத்தம் 10 மார்க் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 22 வல்லினம் மிகும் இடங்களை 2 சான்றுடன் தருக. 23 வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடரின் வகையை சுட்டுக. 24 பொருள் எழுதி தொடர் அமைக. புல் புல். 25 மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் மேடும் பள்ளமும். செகண்ட் ஒன் நகமும் சதையும். 26 ஒரு சொல்லால் தொடரில் 2 இடங்களை நிரப்புக. எண்ணெய் ஊற்றி டேஷ் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு டேஷ். 27 உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக. கயல் வெளி உணவு சமைத்தால் உண்டவன் அமுது போன்ற சுவையில் நீந்தினர். ஸோ 28 அகராதியில் காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது ஆ பாருங்க. இயவை ஆ சந்தப்பேழை. நெக்ஸ்ட் பிரிவு 1ல் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளி. 29 குறிப்பு தருக. டோக்கியோ கேடட்டஸ். 30 பாருங்க. ஏறு தழுவுதல் நிலை வாழ்த்துடன் எவ்விதம் பிணைந்திருந்தது. நெக்ஸ்ட் 31 பத்தியை படித்து பதில் தருக. தமிழன் போரிலும் அகநெறிகளை பின்பற்றினர். போர் அறம் என்பது வீரமற்றோர். ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு நெக்ஸ்ட் அதில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போர் அறம் என்பது எவற்றை குறிக்கிறது. ஆவர் மூலங்கிலார் போர் அறம் குறித்து குறிப்பிடுவது யாது. போரில் யாருக்கெல்லாம் தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று இலக்கியம் குறிப்பிடுகின்றது. ஸோ பிரிவு 2 பாருங்க. 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளி. 32 பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை. 33 ஆண்டாளின் கனவு காட்சி எழுதுக. 34 ஆ ஒன்றறிவதே என தொடங்கும் பாடல் அடிமாறாமல் எழுத சொல்லியிருக்காங்க. ஆ தித்திக்கும் என தொடங்கும் பாடலை அடிமாறாமல் எழுதுக. பிரிவு 3 பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையளி. 35 பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் விளக்குக. 36 தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன் வேறுபடுத்துக. 37 அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் பொருத்துதல் தலை. இக்குறட்பாவில் பயின்று வந்த அணியை விளக்குக. ஸோ பகுதி 4 அதாவது நமக்கு இந்த ஒரு பகுதியில் 25 மதிப்பெண் கிடைக்க போகுது. ஸோ அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஸோ 5 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ். 38ல் ஆ பாருங்க. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்புகளை தொகுத்தெழுதுக. அல்லது ஆ தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. 39ல் ஆ பாருங்க. சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளிகளில் வரிசையில் மாவட்டத்திலேயே
சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனை கொண்டாடும் விழாவிற்கு கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வரவேற்பு மடல் ஒன்றை எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆளை பாருங்க. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடினமாக எழுத சொல்லியிருக்காங்க. பாட்டி ஆ நயம் பாராட்டுக. ஸோ இந்த ஒரு பாடலை வந்து நம்ம நயம் பாராட்டணும். நெக்ஸ்ட் அல்லதுல ஆ பொன்மொழிகளை மொழிபெயர்க்க. ஸோ வந்து ஒரு 5 கொடுத்துருக்காங்க, 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அ நேஷன் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் த ஹார்ட்ஸ் அண்ட் த சோல் ஆஃப் இட்ஸ் பீப்புள் மகாத்மா காந்தி. செகண்ட் ஒன், த ஆர்ட் ஆஃப் த பீப்புள் இஸ் அ ட்ரூ மிரர் டு தேர் மைண்ட்ஸ் Jawaharlal Nehru. Third one, the biggest problem in the lack of love and charity, Mother Teresa. Fourth one, you have a dream before your dreams can come true, APJ Abdul Kalam. Fifth one, winners don't do different things, they do things differently. ஸோ அவ்வளோதான். 41 பாருங்க. உங்கள் நாட்டு குறிப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு வாரத்திற்கான மகிழ்ச்சியை செய்தியை வந்து தொகுத்து எழுத சொல்லியிருக்காங்க. 42 காட்சியை கண்டு கவியுரை எழுதுக. நெக்ஸ்ட் பகுதி 5ல் வந்து உங்களுக்கு 24 மார்க்ஸ் கிடைக்க போகுது. அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. 43 பாருங்க. ஏறு தழுவுதல் தமிழரின் அறஞ்சொல் எனும் போற்றுவதற்கான காரணங்கள் எழுதுக. அப்படி இல்லைன்னா இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக திகழ்பவர் தமிழர்கள் என்பதை நிறுவுக. 44 பாருங்க. இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. 45 பாருங்க. பள்ளியில் நடைபெற்ற இலக்கண மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை எழுதுக. அப்படி இல்லைன்னா உளவே உன்னதம் என்ற தலைப்பில் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. முன்னுரை, உழவரே தமிழ் மகுடம், உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம், சுழன்றும் ஏற்பின்னது உலகம், முடிவுரை. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா சூப்பராக தமிழில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது போல் எல்லாமே உங்களுக்கு வேணும். எல்லா கொஷின் பேப்பரோட அப்டேட்ஸும் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.